ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. ஒரு 3/4 கிலோ சிக்கன்ல இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 ஸ்பூன் கெட்டி தயிர், பொரிச்ச வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் மேரினேஷனுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டு நெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து 2 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அது பாதி வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் மேரினேட் பண்ண சிக்கன் ஒரு லேயர், அதுக்கு மேலே பாதி வெந்த பாஸ்மதி அரிசி ஒரு லேயர், அதுக்கு மேலே பொரிச்ச வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, குங்குமப்பூ ஊற வச்ச பால் ஒரு லேயர். இந்த லேயரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆனால் இந்த தடவை 1 ஸ்பூன் நெய்யும் அரிசி வேக வச்ச தண்ணி 1 கப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்ல 1/2 மணி நேரம் தம் போடுங்க. தம் முடித்து 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சுட சுட சூப்பரான ஹைதராபாத்தி பிரியாணி ரெடியாக இருக்கும். அதை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.